சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் நல்ல பலனை எந்த ராசிக்கு கொடுக்காரு, கெடு பலனை மத்தியமான ராசிக்கு எந்த ராசிக்கு கொடுக்காரு. மேச ராசி சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பலன். பொதுவாக மேசராசியில் சனீஸ்வர பகவான் விரயத்தில் தான் சனீஸ்வர பகவான் இருக்கார். விரயத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறனால தொழில் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. தேவையில்லாத முதலீடுகள்லாம் எதுலேயும் தலையிடாதீங்க. காசு பணம் ரெட்டிப்பாக ஆக்குற மாதிரி ஏதாவது ஒன்று உங்களை ஆசை வார்த்தைகளில் கேட்பாங்க. முதலீடில் இல்லை 2 ரூபா வட்டிக்கு வாங்கி 7 ரூபா வட்டிக்கு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு முதலீடு கேட்பாங்க. இல்லை கிடைக்காத ஒரு பொருள் கிடச்சிருக்கு, இதோடைய மதிப்பு இவ்வளோ மதிப்பு, இதை விற்றா இது திருப்பி கிடைச்சா இத்தனை கோடி கிடைக்குன்னு சொல்லி ஆசை வார்த்தையில் ஏமாற்றக்கூடிய தருணத்துலேயும் ஏமாறுவீங்க. யார் ஏமாறுவீங்க? மேச ராசியில் உள்ள பெண்கள் தான் ஏமாறுவீங்க. கணவனுக்கு மீறின சொல்லப்போனால் பொருளாதாரத்தில் நம்ம மேற்படணும் அப்படின்னு ஆதங்கங்க ஆசைகளில் ஏமாறுவீங்க. அதே போல் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாவீங்க. அரசியல் பிரவேசம் பண்ணணும், அரசியல் ஆதங்கங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்காக பல லட்சம் பல கோடிகளை ஆண்கள் செலவு பண்ணுவீங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகளுடைய சொத்து பிரச்சனையில் ஒரு சின்ன பிராபலங்கள் வந்துட்டு போகக்கூடிய தருணமும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி உக்ர பெயர்ச்சியில் மாட்டிக்குவீங்க. பல பேர் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ரொம்பவே இருக்குது. கவன சிதைவு ஏற்படுத்திக்காதீங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழுங்க. தான் குடும்பத்துக்காக செலவு பண்ணி வீடு நிலம் வண்டி வாகனங்களை வாங்கி வாழ்க்கையை ரசித்து ருசித்து மேசராசி அன்பர்கள் வாழுங்க. அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க. எந்த ஒரு ஜாமீன்லையும் கையெழுத்தும் போடாதீங்க. வக்ர பெயர்ச்சின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது, உக்ர பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த உக்ர பெயர்ச்சியில் மாட்டிக்கிட்டு தத்தளிப்பீங்க. யாரோ எவரோ வாங்கின கடனுக்காக நீங்கள் ஜாமீன் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஜாமீனால் பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தருணமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் உடல் நல குறைவில் பணத்தை வீணாக செலவு பண்ணக்கூடிய தருணமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இல்லை மேசராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா மேசராசியில் உள்ள பெண்களுடைய கணவர்மார்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவனுக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கு பல லட்சங்களை செலவு பண்ணக்கூடிய தருணம் ஏற்படும். இல்லை கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் தகப்பனுக்குத்தான் பிரச்சனை வரும். அப்போ இது போகிறதுக்கு என்ன வழி? உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும். உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வத்தை செவ்வாய்க்கிழமை வழிபடணும். இல்லை முருகக்கடவுளுடைய வழிபாடுங்களை கந்த சஷ்டி கவசமோ இப்படியான ஒரு அமைப்பு திருப்புகளோ இந்த மாதிரியான ஒரு பாடல்களை பாடினாலோ இல்லை கேட்டாலோ அந்த வீட்டுக்கு சுபிக்ஷங்கள் ஏற்படும், விரயம் ஆகாது. அதே போல் மேசராசியில் உள்ள தாய்மார்கள் கணவன்மார்களுடைய குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறையில்லாமல் இருக்கணும், ஒட்டுணர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய நேரமும் உண்டு.
கால தாமதமாக திருமணங்கள் தடைபட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. கவன சிதைவு ஏற்படுத்திக்காதீங்க. ரிஷப ராசி, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி 60% 70% யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த ரிஷப ராசிக்கு தான். பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரங்காலங்களும் உங்களுக்கு தான். சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருக்கு. தடபட்ட விவாகம், கர்மக்காரகன் சனீஸ்வர பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே பட்டிருக்கிறனால சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நேரங்காலங்களும், படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய தருணங்களும், காலங்காலத்தில் கல்யாணம் ஆகாமல் தடைபட்டு பிரச்சனைகளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சுபகாரியங்களும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு சுபகாரியங்களும், வீடு நிலம் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய தருணமும், நல்ல ஒரு வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய தருணமும் இந்த ரிஷபராசிக்கு தான் நிறையாவே இருக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானாக இருந்தாலும் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நட்பின் இலக்கணமாக தான் 2 பேருமே இருப்பாங்க. ஒரு 30 வயசுக்கு மேலே சனி மகாதசையே உங்களுக்கு நடக்கும். அப்போ அந்த சனி மகாதசை நடக்கக்கூடிய ராசியில் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு மண்ணும் பொன்னும் மாலை மாளிகைகளும் அமையக்கூடிய தருணமும், ஏதோ ஒரு யோகங்கள் கிடைச்ச மாதிரி கிடைக்காதது கிடைச்சக்கூடிய ஒரு தருணமும், வாழ்க்கையில் ஒரு இன்பம் காணக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு நிறையவே இருக்கு. இந்த உக்ர பெயர்ச்சி சொல்லக்கூடிய வக்ர பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் கஷ்டங்கள் தான் பட்டுக்கிட்டு இருப்பீங்க. 1.5 வருஷம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை இந்த வக்ர பெயர்ச்சிக்குள்ள சம்பாதிக்கக்கூடிய தருணமும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருக்குது. சுக்கிராச்சாரியாருடைய அனுகிரகங்கள் நிறைஞ்ச இந்த ராசிக்காரங்க மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இந்த வக்ர பேச்சில் நிறையவே இருக்குது. சனீஸ்வர பகவான அண்ணான்னு நினச்சிண்டு எனக்கு வரக்கூடிய இடையூறுகளை, இன்னல்களை, துன்பத்துலேருந்து, துயரத்திலிருந்து என்னை காப்பாற்றி வாழ்க்கையின் படகை ஓட்டக்கூடிய அமைப்புக்கு ஒரு சக்தி கொடுன்னு சொல்லி வேண்டினீங்கன்னா உங்கள் லைஃபு சேஞ்ச் ஆகிடும். மாற்றமே ஏற்படக்கூடிய தருணமும் உங்கள் ராசியில் நிறையாவே இருக்குது. என்ன ஒன்று, பெண்கள் தான் பாவம் எல்லா ராசிக்காரங்கள்லேயும். அதில் பொதுவாகவே ரிஷப ராசியில் தான் ரொம்ப பாவம். எல்லா யோகங்களும் இருந்தாலும் திருமணம் சொல்லக்கூடிய சடங்குல தான் மாட்டிக்கிட்டு தத்தளிப்பீங்க. என்னடா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்கிட்ட. அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கல்யாணம் ஆகி கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டில் டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணி டைவர்ஸ் கிடைச்சா போதும், ராட்சசனை விட்டு நான் வெளியே வந்தால் போதும் அப்படின்னு எண்ணங்களில் இருக்கிறவங்களுக்கும் வெளியே வந்துடலாம். இருந்திருந்தாலும் விதியுடைய பலன் யாருமே அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா சனீஸ்வர பகவான் கர்மக்காரகன், ஜீவனாம்சம், தொழில்காரகன். இப்போ இந்த காரகனுக்கு உண்டான ஒரு அமைப்பை நம்ம தான் இதை கொண்டு போய்க்கணும். முன்னோர் வழிபாடு, பூர்வ ஜென்ம வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரியான வழிமுறைகளில் பின்பற்றினா மட்டும்தான் சனீஸ்வர பகவானுடைய பார்வையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதனால் ரிஷபராசிக்கு 70% நல்லதே தான் நடக்க போகுது. மேன்மை தரக்கூடிய ஒரு ராசியில் ரிஷபராசியும் ஒன்று. மிதுன ராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி
கர்மக்காரகன் சனீஸ்வரன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் கர்ம சனியாக தான் வந்திருக்காரு. கர்ம சனினா ஒன்றும் கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு கஷ்டப்பட்டாலும் அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சியில் மாற்றமே ஏற்படும். படித்த பண்புள்ள ஒரு ஜாதகம் யாருன்னு கேட்டால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். படித்த படிப்புக்கு உண்டான வேலைகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு தாய் தகப்பை நம்மளை ஸ்கூல் சேர்த்து படிக்க வச்சாலும் அந்த படிப்பில் கான்சன்ட்ரேஷனாக இருந்து படித்த ஜாதகம் நீங்கள் தான். ஆணும் பெண்ணும் 2 பேருமே படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. நிறைய பேர் டாக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கலாம். அப்படி படிச்சிருந்தா கூட அதுக்குன்னு உண்டான சம்பளம் ஒரு 40,000 50,000 சம்பளம் வாங்கினா அதோடைய ஒர்த்து வேறு. 15,000 ரூபாய் 10,000 ரூபாய் அந்த படிப்புக்கு ஏற்ற சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் படித்த படிப்புக்கு உண்டான ஒரு ஒர்த்தே இருக்காது. அப்போ கர்மக்காரகன் சனீஸ்வரன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் படிப்புக்கு உண்டான ஒரு சம்பளம் கொடுக்காம உங்களை கஷ்டப்படுத்துவார். ஒரு கட்ட கால வயசில் சனி பகவானுடைய திசை நடக்கும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வயசு ஒரு 25 வயசுக்கு மேலேயே நடக்கலாம், இல்லை 30 வயசுக்குள்ளேயே முடியலாம். அப்போ சனீஸ்வர பகவானுடைய திசை நடக்கும்போது ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். போட்டி இருக்கக்கூடாது, போராமை இருக்கக்கூடாது, அடுத்தவனை அழிக்கணும்னு எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஒன்று, பிரபஞ்சத்தில் எல்லாருமே ஒன்று அப்படின்னு நினச்சி அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி நண்பர்கள் எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரும் வேணும் வினையும்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் உச்சத்தில் கொடுப்பார். இப்படி போட்டி போராமைகளில் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தர டிக்கெட்டுக்கு உங்களை கொண்டு போயிடுவார். அதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாகவே இருக்கணும். சனீஸ்வர பகவான் கர்ம சனியை தான் உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கர்ம சனி வரக்கூடிய முடியறதுக்குள்ள இந்த 11ஆம் மாதத்துக்குள்ள நீங்கள் நினச்ச ஒரு வேலையோ இல்லை இதிலிருந்து ஒரு வேலைக்கு போய் அந்த வேலையில் சம்பள உயர்வான ஒரு வேலையோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாரு ஒரு தனிப்பட்ட மரியாதையில் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிறையவே இருக்குது. படித்தவங்க இன்னொரு டிகிரி படிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் வர வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆன மிதுன ராசி அன்பர்கள் கடத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்த நீங்கள் ஏதோ ஒரு கடன் கிடச்சி இருக்கிற கடன்களை அடைச்சி தான் வாழ்க்கையுடைய தத்துவத்தை மேன்மைப்படக்கூடிய அமைப்புக்கு கொண்டு போகக்கூடிய நேரங்காலங்களும் இந்த பெயர்ச்சியில் இருக்கத்தான் செய்யுது. 100க்கு 100 மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்குது. அதே போல் மிதுன ராசியில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருந்தவங்களும் ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்களும் இப்போ இருக்குது. இது ஒரு தருணம். மிதுன ராசிக்கு சொல்லப்போனால் ஒரு நேரம் இது. இந்த வக்ர பயிற்சி முடியறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. இருந்திருந்தால் கூட கர்மக்காரகன் சனீஸ்வரன் பகவான் உங்கள் குலதெய்வத்தை வழிபட சொல்கிறாரு. உங்கள் முன்னோர் வழிபாட்டை பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை வக்ர பயிற்சியாக கொண்டு வந்திருக்காரு. கவலைப்படாதீங்க. கடகராசி சனீஸ்வரன் பகவானுடைய வக்ர பயிற்சி உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசியில் நீங்கள் ஒரு ராசி. உங்கள் பேச்சு, உங்கள் ஃபேஸ் வேல்யூ, உங்களுடைய தன்மை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரம். அது அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தோரணையாக இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கையில் இனிமை காணக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்கு தான் நிறையவே இருக்குது.
2026க்கு முன்ன வரைக்கும் பயங்கர கஷ்டம், நஷ்டம், அவப்பேறு, அவமானங்கள், பல சட்ட சிக்கல்கள், நோயில் மாண்டது, விரயத்தில் இருந்தது, பல பேர் கணவன் மனைவியில் பிரிஞ்சிருந்தது, பல பேர் தொந்தரவில் தொலையில் நடந்தது, எல்லாம் விட்டு விலகுது. சனீஸ்வர பகவான் உக்ர பயிற்சியான இந்த வக்ர பயிற்சி சாதகமாக அமையக்கூடிய தருணம் கடகராசிக்கு தான் இருக்குது. 4 திசையில் இருந்தும் யோகங்கள் வரக்கூடிய தருணங்களும், மனைவி மக்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணங்களும், இல்லறத்தில் இனிமை காணக்கூடிய ஒரு அமைப்புகளும், பொருளாதாரத்தில் மேற்படக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய நேரங்காலங்களும் அதிகமாகவே இருக்கு. நீங்கள் தொட்டது விளங்க போகுது. உங்கள் குலதெய்வ சாபம், குலதெய்வ தோஷம்லாம் விட்டு விலகுது. ஆன்மீக ஈடுபாட்டில், ஆன்மீக தோரணையில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய நேரமும் உண்டு. இருந்திருந்தால் கூட ராசிக்கு 8வது வீட்டில் கும்ப ராசியில் தான் வக்ர பயிற்சி. கும்பராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் தனியாக இருந்துச்சு. ராகுன்னு தனியாக இருந்த ஒரு கிரகத்தினால தான் உங்கள் குடும்பத்தில் பல கஷ்டங்கள், பல ஏமாற்றங்கள். ஆனால் சனீஸ்வர பகவான் அந்த வீட்டுக்கு வந்தனால உங்கள் நலிஞ்ச நோய்க்கு விரயம் பண்ணது கூட பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக நடக்கக்கூடிய நேரமும் இப்போ தான் உங்களுக்கு நிறையவே இருக்குது. பொதுவாகவே இந்த வக்ர பயிற்சியுடைய ஹீரோ யாருன்னு கேட்டால் கடகராசிக்காரங்க தான். நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க. அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணங்கள் வச்சுக்காதீங்க. சொத்து மட்டும் கிடையாது, அடுத்தவங்க பொருளோ அடுத்தவங்க மனைவியவோ ஆக்குப்பை பண்ணணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா கடகராசி மாதிரி ஒரு உயர்ந்த ராசி எந்த ராசியுமே கிடையாது. கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் சிறு வயசுலேயே வந்துட்டு போயிடுவார். அப்போ கஷ்டப்பட்ட ஜாதகம் நீங்கள் இப்போ இஷ்டப்பட்டு வாழணும்னு ஆசைகளோடு வாழுவீங்க. சனீஸ்வர பகவானுடைய தசாபுத்தி வாழ்க்கையில் ஒரு முறை தான் உங்களுக்கு வரும். அது சிறு வயசுலேயே வந்த கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் கர்ம பலனை அனுபவிக்க பிறந்த நீங்கள் சின்ன வயசுலேயே பிறந்துட்டீங்க. அதனால் எந்த குறையும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். மேன்மை தரக்கூடிய ஒரு ராசியில் நீங்களும் ஒரு ராசியாகத்தான் இருக்கிறீங்க. உங்கள் தாயோ தகப்பனோ அப்பாவோ அம்மாவோ மாமியாரோ மாமனாரோ சொந்தம் பந்தம் எல்லாரையும் அரவணைச்சு அன்போடு வாழ்ந்துக்கிட்டு வாங்க. அகமகிழ்ந்து வாழுவீங்க, அரசனை போல வாழுவீங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ராசியில் பலமாகவே இருக்கு. மறுபடியும் கீழே விழமாட்டீங்க. நீங்கள் விழுந்ததெல்லாம் போதும், இனிமே ஏறுமுகம்தான். அதனால் கவனம் சிதைவு இல்லாமல் அற்புதமாக வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கிங்க. சிம்ம ராசி, சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி. சிம்ம ராசிக்கும் ஒரு கட்ட யோகங்களும் இந்த வக்ர பயிற்சி இருக்குது. பொதுவாகவே ஒரு பழமொழியே இருக்குது, சிம்ம ராசியை சீண்டுனவங்க செதஞ்சு போவீங்க. ஏன்னா வாழ்க்கையில் பல வருடமாக கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகம் யாருன்னு கேட்டால் சிம்ம ராசிக்காரங்க தான். சிம்ம ராசிக்கார பெண்கள் தான். படிப்பில் இருந்து கல்யாணம் முடித்து குழந்தை பெற்று குழந்தைக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய தருணம் வரைக்குமே குடும்பத்துக்காக ஓடி ஓடி ஒளிஞ்சு எப்படியோ வாழ்க்கையை கொண்டு போனது நீங்கள் தான். உத்தம புதல்விகள் சிம்மராசிக்கார பெண்கள். பெரிய வாழ்க்கையை பெரிய ட்ரீமில் கொண்டு போவீங்க. இப்படித்தான் என் வாழ்க்கை அமையணும், இப்படித்தான் எனக்கு கணவன் அமையணும், இப்படி தான் எனக்கு பிள்ளைங்க அமையணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் இருப்பீங்க.
70% உங்களுடைய தன்மைக்கு, அதாவது உங்களுடைய ட்ரீமுக்கு ஏற்ற கணவனோ பிள்ளையோ அமைகிறது கஷ்டம். உங்களுக்கு எதிரியாகத்தான் இருப்பாங்க. இருந்திருந்தா கூட 60-70% சிம்ம ராசியில் திருமணம் ஆனவர்கள், இல்லை சிம்ம ராசியில் காதல் பண்ணுறவங்க, இந்த வக்ர பெயர்ச்சியில் கல்யாணங்கள் பண்ணிங்கன்னா அந்த கல்யாணங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்கள் ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு. அப்போ இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் சுப நிகழ்ச்சிகள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறது என்னுடைய இது. இல்லை அதுக்கேற்ற சாங்கியங்களோ வழிபாடுகளோ பரிகாரங்களோ பண்ணிக்கிட்டு பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதே போல் 60-75% சிம்ம ராசிக்கார பெண்கள் உள்ள ஜாதகர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளோ, உங்கூட வாழ்கிறதுக்கு நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ண எதிர்வலைகளோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய தருணம் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு உண்டு. சொத்து பிரச்சனைகள் வரலாம், உங்களை அடிக்கலாம், உதைக்கலாம், துன்புறுத்தலாம், அவமானப்படுத்தலாம், உங்களை தப்பானவங்கள் கூட சொல்லக்கூடிய தருணம் உண்டு சிம்ம ராசிக்கார பெண்களுடைய கணவர்மார்கள். இருந்தாலும் இத்தனை வருஷம் விட்டு கொடுத்து வாழ்ந்த நீங்கள் இந்த வரக்கூடிய டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும், இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா பிரிய மாட்டீங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து வாழக்கூடிய தருணங்கள் உண்டு. அதே போல் சிம்ம ராசிக்கார உள்ள ஆண்கள் தப்பான எண்ணத்தில் குடி மேலே வேறு ஏதாவது இடையூறல் தரக்கூடிய ஒரு செய்கையில் நீங்கள் செய்யக்கூடாது. விரயத்தில் மாட்டிக்குவீங்க. உள் நோயினால் பல லட்சங்களை விரயம் பண்ணுவீங்க. கணவன் மனைவி பிள்ளைகளோட அனுசரணையோடு வாழ்ந்து, பிரபஞ்ச விதியோடு வாழ்ந்து, சந்தோஷ தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களை மாதிரி ஒரு யோகக்காரங்க யாருமே கிடையாது. கொஞ்சம் முன்கோபங்கள் ஜாஸ்தி சிம்ம ராசிக்கார ஆண்களுக்கு. அதே போல் சிம்ம ராசிக்கார பெண்களை மதித்து நடந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழுவாங்க. சிம்ம ராசிக்கார பெண்களுடைய தாயோ தகப்பனையோ அண்ணன் தம்பியவோ அக்கா தங்கச்சியவோ சீண்டுனா உங்கள் கூட வாழ்கிறதுக்கே அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பந்த பாசத்து மேலே பற்று உடையவங்க. சிம்ம ராசியை சீண்டாதீங்க, செதஞ்சு போவீங்க. விட்டு கொடுத்து வாழுங்க. அவங்கக்கிட்ட அவங்கள கோபத்தை ஏற்படுத்தாதீங்க. சாந்த ஸ்வரூபினிக்கு ஈக்குவல் சிம்ம ராசிக்காரங்க. கன்னிராசி, சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. பொதுவாக கன்னிராசி ஒரு பெண் ராசி, படித்த பண்புள்ள ஒரு ராசி. பல பேரை வாழ வைக்கணும், தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய அற்புதமான ஒரு ராசி. ஒரு கட்ட கால வயசில் சனி பகவானுடைய திசை வரக்கூடிய ராசியிலையும் நீங்களும் இருக்கீங்க. அப்போ சனி பகவானுடைய திசை நடக்கும்போதோ, சனி பகவான் திசைக்கு முன்ன குரு திசை நடக்கிறதுக்கு முன்னையோ திருமணம், படிப்பு, வேலை, உத்தியோகம் முயற்சியில் இருக்கிறவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு வாய்ப்பையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ராசிக்கு பலன் அதிகமாக இருக்குது. ஒரு 70% 75% கன்னிராசி அன்பர்களுக்கு சூப்பர் பலனை தான் கொடுக்குறாரு சனீஸ்வர பகவான். படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை, பிடிச்ச வேலையை கிடைச்ச வேலையை தான் யூஸ் படுத்திக்கணும். அப்படி ஒரு தருணம் ஏற்படக்கூடிய தருணமும்
கன்னிராசி அன்பர்களுக்கு நிறையாவே இருக்குது. கன்னிராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கர்மக்காரகன் சனீஸ்வரன் பகவானை பரிபூர்ணமாக நீங்கள் வேண்டணும். ஏன் அப்படி வேண்டுங்கன்னு அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளோ, மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு வேலைகளோ, நர்ஸு இந்த மாதிரியான வேலைகளையோ நிறைய பேர் இருப்பீங்க. இப்படி தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கிறவங்க இல்லறத்தில் கொஞ்சம் ஏமாறுவீங்க. அந்த இல்லறத்தில் ஏமாறாமல் இருக்கணும், தனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், பிள்ளை குட்டிங்க வேணும், உழைச்சதை தான் குடும்பத்துக்கு செலவு பண்ணி வாழ்க்கையை பிரபஞ்சத்தை அற்புதமாக கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைகளோடு நீங்கள் வாழக்கூடிய நேரம் இனிமே தான். என்ன ஒன்று 45 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு தான் ஆகாது. குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணையமோ கர்ப்பப்பையோ பிரச்சனை வர்றதுக்கான ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். 70 வயசு 65 வயசில் முதிர்ந்த தோற்றத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆகாது. அதனால் மருத்துவரை நாடி உங்களுக்கு ஏற்ற எக்ஸசைஸை பண்ணி உடம்பை பேணிக்கிங்க, வளர்த்துக்குங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வக்ர பெயர்ச்சி நல்ல பலனைத்தான் உண்டு பண்ணுது. கவலை வேண்டாம். முன்னோர் வழிபாட்டை பண்ணுங்க. உங்கள் வீட்டு குலதெய்வம் யாருன்னு பாருங்க. அந்த குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யுங்க. வாரம் வாரம் சனிக்கிழமை வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களுக்கு போங்க. முருகர் கோயிலுக்கு போங்க. உங்கள் லைஃப்பில் எந்த குறையுமே வராதுங்க. குறையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போகிறதுக்கான அமைப்பு கன்னிராசி அன்பர்கள் 2 பேருக்குமே இருக்குது. என்னடா படிச்சுட்டு வேலை இல்லையே கஷ்டப்படுறமே நினைக்காதீங்க. இந்த வக்ர பயிற்சியில் உங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்க போகுது. உத்தியோகம் முயற்சிகள் மேற்படக்கூடிய தருணங்கள் ஏற்பட வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு முறை தான் வாய்ப்புகள் வரும். தனக்கு இது வேணும், இது வேண்டாம், இது தேவைன்னு கேட்குறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அந்த முடிவை முறையான அமைப்பில் கொண்டு போனீங்கன்னா எந்த குறையும் வராது. கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வக்ர பயிற்சி நல்லாவே தாங்க இருக்குது. துலாம் ராசி சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சனீஸ்வர பகவான் நட்பின் இலக்கணமாக தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கார். வாதங்கள் பண்ணக்கூடிய ஒரு ராசி, விவாதங்கள் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள். வம்பு தும்பு வழக்குகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய திடகாத்திரியமான உடம்பு, தைரியமான உடம்பு. அன்பு ஒன்றுக்குத்தான் அடிமையாக இருப்பீங்க. அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிபணியாமல் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை, மன்மதன் மாதிரி வாழ்க்கையை கொண்டு போகணும், லைஃப்பை ரசித்து ருசித்து வாழணும் அப்படின்னு எண்ணங்கள் எதிர்வலைகளோட உடைய ராசி நீங்கள் தான். துலாம் ராசியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகுக்கு குறை வராது, அறிவுக்கு குறை வராது, அன்புக்கு பண்புக்கு குறை வராது. என்ன முன் கோபங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு கட்ட கால வயசில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி மகாதசை நடக்கத்தான் செய்யும். அந்த சனி மகாதசை நடக்கும்போது, சாதாரண பெயர்ச்சியில் வரும்போது சனி பகவான் கெடுபலனைத்தான் கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா, காலதாமதமான திருமணங்கள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத நஷ்டங்கள், அவமானங்கள், அவப்பெயர்களை தான் கொடுப்பார். ஆனால் சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி உங்கள் ஜாதகத்தில் பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நஷ்டமான பொருள்களில் நஷ்டமா, இல்லை ரியல் எஸ்டேட்டில் அட்வான்ஸு கொடுத்துட்டு வியாபாரம் விற்காமல் இருக்கா,
அந்த வியாபாரங்கள் விற்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே நடந்துடும். ஏன் நவம்பர் மாதம்தான் வக்ர பயிற்சி முடியுது, நவம்பர் மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். தை மாதத்துக்கு மேலே போட்ட விதைங்க எல்லாமே முளைச்சிடும். அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களோ, அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலையில் இருக்கிறவங்களோ, இல்லை வாதங்களே பண்ணக்கூடிய ஜட்ஜு அட்வொகேட்டாக இருக்கிறவங்களோ, உங்களுடைய வியாபாரங்கள் பெருக போகுது. கிளைண்ட்டுகள் நிறைய வரக்கூடிய ஒரு தருணம் வருது. உங்கள் ஃபேஸ் வேல்யூ பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணமும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோயில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், இல்லை நாட்டாமையாக இருக்கணும், இல்லை ஊருக்கு ஏதாவது ஒரு பொறுப்புகள் வகிக்கணும், இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறவர்களுக்கும் இந்த வக்ர பயிற்சி ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஜாக்பாட் தான். இருந்தாலும் சனீஸ்வர பகவானுடைய நட்புனால் உங்களுக்கு எந்த குறையும் வராது. இனிமே பயப்படாதீங்க. சனீஸ்வர பகவானில் 7.5 சனி, அந்த சனி, இந்த சனின்னு கேட்டு பலவிதமான இடையூறில் சிக்கி சின்ன பின்னமான உங்களுக்கு இந்த வக்ர சனியில் தான் யோகம். நீண்ட நாளாக இழுபறியில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் கூட சாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. கவனம் சிதைவை ஏற்படுத்திடாதீங்க. கணவன் மனைவியோட ஒட்டுணர்ந்து அன்போட பண்போட அனுசரணையோடு வாழ்ந்துவாங்க. மோகங்கள் உடைய ஒரு ஜாதகம் நீங்கள் தான், போகங்கள் உடையக்கூடிய ஒரு ராசிக்காரர்களும் நீங்கள் தான். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய கருத்து வேறுபாட்டில் எந்த தொந்தரவும் வச்சுக்காதீங்க. சந்தோஷமாக தான் குழந்தை குட்டிகளோட செலவு பண்ணி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னா எந்த குறையும் வராதுன்னு கேட்குறது என்னுடைய ஒரு அமைப்பு. இருந்திருந்தால் கூட சனி பகவான் நட்பில் இலக்கணமாக தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கார். கண்ணுக்கு தெரிஞ்சு தவறுகள் பண்ணினீங்கன்னா தக்க தண்டனையை கொடுக்கக்கூடிய தருணத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையானால் இருக்கிறவங்க ஏதாவது லஞ்சம் அப்படி இப்படின்னு வாங்குகிற மாதிரி இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. கவனத்தை சிதைக்காதீங்க, கவனக்குறைவு இல்லாமல் இருக்காதீங்க. இருந்திருந்தால் கூட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கு. விருச்சிக ராசி, சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி. ராசிநாதன் விருச்சிக ராசியிலேயே சனீஸ்வர பகவான் ஒரு கிரகமாக தான் அமைஞ்சே வராரு. சிறு வயசுலேயே கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே வந்துட்டு போகிறாரு. கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகத்துக்கு அமைப்பு விருச்சிக ராசியும் கூட. என்னதான் நிழல் புலர்கள் சொத்து பொத்து இருந்தால் கூட விவசாயம் பண்ணக்கூடிய அமைப்பு உடையவர்களும் நீங்கள் தான். பலவிதமான நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தவங்க நீங்கள் தான். பொருளாதாரத்தில் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கி நஷ்டகதியானதும் இந்த விருச்சிக ராசி தான். இருந்திருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேலே சுகபோகியான ஒரு வாழ்க்கை, தான் மனைவி மக்களை விட்டு மன்மதனை போல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணங்கள் ஆண்கள் தான் நிறையாவே இருந்திருப்பீங்க. அது ஒரு கட்ட காலம் போக 40-45 வயசுக்கு மேலே தான் நம்ம பண்ணதெல்லாம் தப்பு, நம்மளுக்கு இனிமேவாது நான் குடும்பம் குட்டியோடு வாழணும் அப்படின்னு எண்ணங்களோடு கொண்டு வாழக்கூடிய தருணம் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செம்ம லக்ஸரிஸாக வாழுவீங்க. காரு வீடு பங்களாவோடு வாழக்கூடிய தருணங்கள் இருந்திருந்தால் கூட அந்த கஷ்டங்கிட்டு வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, தன்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான இன்னலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய ஏக்கத்தில் நீங்கள் வாழக்கூடிய நேரமும் உண்டு. இருந்திருந்தால் கூட 2026 சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி பஞ்சங்கள் போகக்கூடிய அமைப்புக்குண்டான பஞ்சம சனியாக, சகாயங்கள் போகக்கூடிய சகாய சனியாக கூட வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. போதும் இத்தனை வருஷம் வரைக்கும் வட்டப்பட்ட கஷ்டத்துக்கு இனிமே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைங்களுக்கு, படித்த குழந்தைங்களுக்கு, காலதாமதமாக திருமணங்கள் நடக்கக்கூடிய தருணத்தில் இருந்த குழந்தைங்களுக்கு
திருமண ஏற்பாடுகள், சுப முகூர்த்தங்கள், வீடு வாங்கிறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கோ இந்த மாதிரியான ஒரு தருணமும் இனிமே தான் உண்டு. ஏன்னா வக்ர பயிற்சி, உக்ர பயிற்சி கூட சொல்லலாம். இந்த 4 மாதத்துக்குள்ளேயே ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறையா இருக்கும். கம்பெனி வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் ஆர்டர்ஸ் நிறையா வரும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கிளைண்ட்டுங்க நிறையா வருவாங்க. இப்படியாம்பட்ட ஒரு தருணம் வரக்கூடிய அமைப்பு பலமாகவே இருக்குது. ஆக மொத்தம் ஒரு 70% நல்ல பலன்களே கொடுக்கக்கூடிய தருணம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் யார் தெரியுமா? முருகக் கடவுள். ஆறுபட முருகனையும் வழிபடலாம். உங்கள் ஊருக்கிட்டே இருக்கக்கூடிய முருகக் கடவுளும் வள்ளி தெய்வானைகளுக்கு வழிபட்டு வந்தாலோ, அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணாலோ, அலங்காரம் பண்ணி பார்த்தாலோ உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இல்லை. ஒரு மகானு ஒரு சித்தரை நினச்சிக்குங்க. அண்ணாமலையார் கிரிவலப்பாதையில் எவ்வளோ மகான்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தரை நினச்சிக்கிட்டு அவங்களுடைய ஒப்பீனியனில் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா எந்த குறையும் இல்லாமல் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகி உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போகக்கூடிய தருணம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறையாவே உண்டு. கவன சிதைவு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. தான் குடும்பம், தான் மனைவி, தான் மக்கள், தன்னை சார்ந்தவங்களுக்காக வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கிங்க. வீணாக விரயங்கள் பண்ணாதீங்க. இப்படி செலவுகளை சுருக்கி வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசி மாதிரியான ஒரு சூப்பர் ராசி எதுவுமே கிடையாது. பணம் இருந்தும் பணம் இல்லாத போல் ஒரு வேடம் வரக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு தான் இருக்குது. அது போகட்டும். இருந்தாலும் கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. தனுசு ராசி சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி. ஞானமும் கல்வியும் தெய்வ பலனும் அடைஞ்ச ஒரு ஜாதகம் நீங்கள் தான். சனீஸ்வர பகவான் வக்ர பயிற்சி ராசிக்கு 3வது வீட்டில் வந்திருக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறனால சனி பகவானுடைய பார்வை மேன்மைப்படக்கூடிய தருணம் உங்களுக்கு தான் இருக்குது. கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் தானம் பண்ண விடுவார். சம்பாதிக்கிறத தானமாக நீ கொடு, இல்லைன்னா தவம் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய மேன்மை தரக்கூடிய ராசிக்கு தனுசு ராசிக்கு நல்ல பலனே கொடுக்கார். அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி தாயி தகப்பனை விட்டு விலகி இருந்தாலோ, தன்னுடைய மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தருணத்தையும் மேன்மை தரக்கூடிய ஒரு வேலைப்பாடுகள்லையோ, அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையோ, இல்லை கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட ஸ்கூல் வேலையோ, ஒரு ஜிம் மாஸ்டர் இல்லை யாருக்காவது ட்ரைனிங் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு தருணமும் உங்கள் ராசியில் பலமாகவே இருக்குது. உங்களுக்கும் ஒரு கட்ட காலத்தில் சனீஸ்வர பகவானுடைய திசை வரும். அப்போ நீங்கள் சித்தராயிடுவீங்க. இல்லற வாழ்க்கையை பற்றற்ற நிலையில் இருப்பீங்க, யோக நிலையில் இருப்பீங்க. நரை திரை மூப்பு ஆகி முதிர்ந்த தோற்றத்தோடு இருப்பீங்க. இருந்திருந்தால் கூட சனீஸ்வர பகவானுடைய பார்வை உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருக்குது. வக்ர பயிற்சி ஆறதுக்கு முன்னே உங்கள் ராசிக்கு எதிர் வீடான மீன ராசியில் தான் சனீஸ்வர பகவான் இருந்து வக்ர பயிற்சியாகி கும்பராசிக்கு வந்திருக்காரு. யாருக்கெல்லாம் சனி மகாதசை நடக்கும்போது குரு மகாதசை நடக்குதோ, அந்த சனி மகாதசை 19 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருளாதாரம் மேற்படக்கூடிய அமைப்புக்குண்டான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. பொதுவாகவே குரு பகவான் கூட சனி பகவான் இணைஞ்சிட்டாலே கொடுக்குற தெய்வமாக தான் இருப்பார். சனி கொடுப்பதை யார் தடுப்பார்? சனி பகவான் கொடுப்பதை யார் தடுப்பார்? அள்ளி கொடுப்பார். ஒரு பக்கம் காசு பணம் வரும், ஒரு பக்கம் தானம் தர்மங்கள் பண்ணுவீங்க. இல்லை ஞானத்தையே கொடுத்துட்டு தியானம் பண்ணக்கூடிய அமைப்புக்கு மோட்ச நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய தருணமும் உண்டு பண்ணிடுவார். தனுசு ராசிக்கார பெண்கள் தான் பாவம். ஏமாறுவீங்க உங்கள் கணவர்கிட்ட. உங்கள் கணவர் உங்களை ஏமாற்றுவார். அதுவும் காதல் திருமணம்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்க்கை 70% ஒரு வாழ்க்கை நீடித்து வாழும் கேட்குறது சாத்தியமே கிடையாது. பாதியிலேயே ஃப்ளாப் ஆகிடும்.
ஏமாற்றப்படக்கூடிய தருணம் உண்டு. ஏன்னா தனுசு ராசியில் உள்ள பெண்களுடைய கணவன்மார்கள் தாயவோ தகப்ப மேலேயோ பாசக்காரனாக இருப்பாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேற்படி சொல்லப்போனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்குறார். அரசியல் பிரவேசமாகவும் இருக்கலாம், தொழில் மேன்மையாகவும் இருக்கலாம், பல நஷ்டங்கள் கஷ்டங்கள் அவப்பேறு அவமானப்பட்டவங்களுக்கு உச்ச நிலைமையை கொடுப்பார். சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனியை கொடுத்துருந்தா கூட அதுக்கு உண்டான பலனையும் கொடுப்பார். மோகங்கள் மட்டும் வரக்கூடாது, மன்மதனை போல வாழும் சொல்லக்கூடிய எண்ணங்களும் வரக்கூடாது. பிரபஞ்சத்தோடைய அமைப்புக்கு இல்லறத்தோடு வாழக்கூடிய அமைப்பை மட்டும் ஏற்படுத்திக்கிங்க. தலைமுடி கூட கொட்டாது உங்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. மகர ராசி சனீஸ்வர பகவானுடைய வக்ர பேச்சு. ராசிநாதனுக்கு அதிபதியே சனீஸ்வர பகவான் தான். மீன ராசியில் இருந்த வக்ர பயிற்சி சனீஸ்வர பகவான் கும்பராசிக்கு பேசிக்கிறாரு. இத்தனை வருட காலமாகவே இடையூறல் துன்பத்தில் அடைஞ்ச உங்களுக்கு, கடலில் தத்தளித்த உங்களுக்கு, கலங்கரை விளக்கம் தெரிஞ்சால் எப்படி ஒரு பெருமூச்சு வருமோ அந்த மாதிரியான யோகம் உங்களுக்கு இருக்குது. உள்நாடு வெளிநாடு பிரவேசங்கள், படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அது அரசு சம்மந்தப்பட்ட வேலையோ இல்லை அதிகார தோரணையான வேலையோ இல்லை படித்தவங்களுக்கு உண்டான வேலை, அது கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு வேலையோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே 100க்கு 100 உண்டு. அதே போல் மகர ராசியில் உள்ளவர்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சொல்லக்கூடிய சடங்கு நடக்கப் போகுது. இத்தனை வருட காலமாகவே ஏமாற்றமும் தடுமாற்றமும் அவமானமும் அவப்பேரும் பல வம்பு தும்பு வழக்குகளையும் சந்தித்த உங்களுக்கு சாதகமான நிலைமை வரப்போகுது. ஒரு சில ஜாதகர்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சவங்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆக மொத்தம் ஒரு 80% நல்ல ஒரு செய்தியை மகர ராசி அன்பர்களுக்கு தான் வரப்போகுது இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. இருந்திருந்தால் கூட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்க வேண்டிய வீட்டில் தான் சனீஸ்வர பகவான் வக்ர பெயர்ச்சி ஆயிருக்காரு. திடீர் தன வரவு, திடீர்னு புதையல், இல்லை லாட்ரி சீட்டில் பல கோடி ரூபாய் அடிக்கக்கூடிய தருணங்கள், காண கிடைக்காத ஒரு பொருள் கிடைச்சா எப்படி ஒரு யோகங்களோ, கடனில் மூழ்கிக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு பெரிய கடன் கொடுத்து இந்த கடனெல்லாம் அடைச்சிரு நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு நட்போ உங்களுக்கு அமைய போகுது. இதுக்கு மேலே வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ போகிறீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆணாக இருந்தீங்கன்னா சுகபோகின்னு சொல்லுவேன். படம் தயாரிக்கிறது, சினிமா ஃபீல்டில் இருக்கிறது, சொந்த தொழிலில் பல கோடி ரூபாய் யோகங்களில் வரக்கூடியவங்களுக்கு இருந்த நீங்கள் இனிமேல் லாபம் அடைவீங்க. அரசியல் பிரவேசமும் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருக்குது. அதுவும் பெண்கள் ஜாதகம் தாங்க பலன். ஆண்கள் ஜாதகத்தோட பெண்கள் ஜாதகத்துக்கு தான் மகர ராசிக்காரர்களுக்கு யோகமே அதிகம். உங்களுக்கும் ஒரு கட்ட காலத்தில் சனீஸ்வர பகவானுடைய திசை வந்துட்டு போகும். அந்த திசை நடக்கும்போது உங்களுக்கு யோகம்தான். மாற்றமே ஏற்பட போகுது. பட்ட துன்பம் எல்லாமே விலகி போகுது. குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இந்த வக்ர பயிற்சியில் உண்டு. சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அவங்கவுங்க வீட்டு குலதெய்வம், அவங்களுடைய முன்னோர், இல்லை அந்த வீட்டில் இருக்க வேண்டிய பெரியவர்களை வழிபட்டுக்கிட்டு வரணும். இப்படி முறையான அமைப்பு பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. கும்பராசி சனீஸ்வரம் பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பழமொழி கிடையாது, ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் வரும், நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிட்டு. மீன ராசியில் இருந்த சனீஸ்வர பகவான் மறுபடியும் திரும்பி கும்பராசிக்கே பேச்சிட்டார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆண் ராசி தான், திடகாத்திரியமான ஒரு ராசி.
தைரியம் நிறைஞ்ச ஒரு அமைப்பு, வாதங்கள் விவாதங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. என்ன ஒன்று, துரோகம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு துரோகங்கள் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா உச்சத்தில் கொடுக்கும் உங்களை. வெளிநாடு வெளிதேச பிரவேசமாக இருந்தாலோ, பல கோடி ரூபாய் மதிப்புள்ளான ஒரு வேலைப்பாடுகளில் பொருளாதாரம் ஏற்படக்கூடிய தருணமோ ஏற்பட வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் ஒரு சில ஜாதகர்கள், ஒரு சில ஜாதக அமைப்பு உடையவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு, இல்லை ஒரே வீட்டுக்குள்ளே பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தருணமோ, கும்பராசிக்காரங்க கிட்ட தான் அவங்கவுங்க குழந்தைங்களும் இருப்பாங்க. இப்படி பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் அந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்தில் ஒரு சஞ்சரவுகள், மனக்கசப்புகள், இந்த மாதிரி இடையூறுகளில் எல்லாமே கொடுக்கக்கூடிய தருணத்தை உண்டு பண்ண ராகு பகவான் அந்த வீட்டில் தான் சனீஸ்வர பகவான் இன்றைக்கி வக்ர பயிற்சி ஆகிறார். தூக்கு மேடையில் கிடக்கிறவனு கூட ஒரு வாய்தா இருக்குது, ஆசைகள் இருக்குது. அந்த மாதிரி தெரிஞ்சு தப்பு பண்ணாதீங்க, தெரிஞ்சே மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க, மனைவிமார்கள் கணவருக்கு துரோகம் பண்ணாதீங்க. கும்பராசியில் உள்ள பெண்கள் பிள்ளைங்க நல்லா படிங்க, அவங்கவுங்க படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பை தேடி ஓடி அலைஞ்சு நல்ல வேலை கிடைக்கும். வீணாக எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கிட்டு இருக்காதீங்க. சொத்து பிரச்சனையோ இல்லை யாருக்காவது ஜாமீன் போட்டுட்டிங்கனாலோ, அது சொந்தமோ பந்தமோ யாருக்காவது மாட்டிக்குவீங்க. சட்ட சிக்கல்களையும் அவப்பேரையும் அவமானத்தையும் தான் நீங்கள் சந்திப்பீங்க. தேவையில்லாத எதுலேயுமே இன்வால்வ் ஆகாதீங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ராசியில் ராகு பகவான் கெடு பலனைத்தான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா ராகு பகவான் தசம் பயிற்சி முடிய போகுது. வக்ர பயிற்சி உங்களை காப்பாற்றும். வீணாக விரயம் பண்ணாதீங்க, வீணாக எந்த பிரச்சனையும் இன்வால்வ் ஆகாதீங்கன்னு ஒரு முறை சொல்லி கொடுப்பார். அதையும் மீறி பிரச்சனைகள் வந்தால் உடல் நலத்துக்கு கேடு, உயிருக்கே கேடு, கேடு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஏற்படுத்தக்கூடிய தருணத்தை சனீஸ்வர பகவான் கர்ம சனியாக கொடுத்துருவார். நீங்கள் தான் ஒருவருக்கு உங்கள் ஊர் கோயில்களில் நாகங்கள் பின்னிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த நாகத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வழிபட்டுக்கிட்டு வரணும். ஒரு ராவு காலத்துலேயும் வழிபட்டுக்கிட்டு வரணும். இல்லை முறையாக அந்த நாக பிரதிஷ்டையை பண்ணணுன்னா அதை முறைப்படி செஞ்சும் கொடுப்பேன். இப்படி வழிபாடுகளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிய மாட்டீங்க, வீணான பிரச்சனைகள் வராது, இடையூறுகளையும் சந்திக்க மாட்டீங்க, சூப்பராக வாழுவீங்க. அவங்கவுங்க குடும்பத்தோட, அவங்கவுங்க பிள்ளைகளோட, குட்டிகளோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் ஏற்படும். நஷ்டம் ஆகாது, கஷ்டம் வராது, உயிருக்கோ உடம்புக்கோ நோயின் நொம்பலத்திலே பல விரயங்கள் ஆகாது. ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால கவனமாக இருக்கணும். மீன ராசி சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி. மீன ராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், வழக்கறிஞர்கள், கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்க, கர்ம பலனை அனுபவிக்கக்கூடியவங்க, ஜோதிடம், சாஸ்திரம், மாந்திரீகம், தாந்திரீகம் இதை பற்றியும் அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்களும் நீங்கள் தான். சனீஸ்வர பகவான் ஒரு கட்ட காலத்தில் உங்கள் ஜாதகத்தில் சிறு வயசுலேயே வந்துட்டு போயிடுவார். கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் பலம் வாய்ந்த ஒரு அமைப்பில் ஜென்மத்தில் தான் சனி பகவானாக இருந்திருந்தார். வக்ர பெயர்ச்சியாக போன இடத்துக்கு, அதாவது இருந்த இடத்துல வந்திருக்கார். இப்போ ராசிக்கு 12வது வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர பெயர்ச்சி ஆயிருக்காரு. அந்த வீட்டில் ஏற்கனவே ராகு பகவான் தன்னிச்சையாக தனிமையாக இருக்கிறாரு. நட்பான கிரகமாக தான் இருக்கார் ராகு பகவான். இருந்தாலும் 7.5 சனின்னு சொல்லக்கூடிய அமைப்பை மீன ராசிக்கு கொடுத்துருக்காரு. வக்ர பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும்
காரு, வண்டி, பஸ்ஸு, லாரி ஓட்டுறவங்களுக்கு நஷ்டத்தையும் உடல்நல குறைவையும் தான் கொடுத்துருப்பார். இந்த வக்ர பெயர்ச்சி ஒரு குளுக்கோஸ், ஒரு பூஸ்ட்டு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம், 1 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்த உங்களுக்கு ஒரு நட்பு, அந்த கோடி ரூபாய் கடனே நான் திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடு அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு பெருமூச்சு விடுவீங்களோ அந்த மாதிரியான ஒரு தருணம் இனிமே நடக்கும். கடனாளியாக ஆனவர்களுக்கு கடன் அடையிறதுக்கு உண்டான ஒரு நட்போ, வியாபாரத்தில் நஷ்டப்பட்டிருந்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நட்போ, இப்படி ஏதாவது ஒரு நட்பின் இலக்கணங்கள் கிடச்சி உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறக்கூடிய தருணம் உண்டாக போகுது இந்த வக்ர பயிற்சி. இருந்தாலும் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால அவங்க வீட்டு குலதெய்வத்தையும் முன்னோர் வழிபாடும் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயிலில் நாகங்கள், நாகக்கன்னிகள், நாக பிரதிஷ்டைகள் பண்ணியிருப்பாங்க. அங்கே போய் முறையான ஒரு வழிபாடுகளை பண்ணிக்கிட்டீங்கனால கூட, இல்லை கடன், நோய், வறுமை, பயத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டுக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கிறவங்க, நீங்கள் சொந்தமாக ஒரு நாகக்கல் வாங்கி ஒரு ஐயர்கிட்ட கொடுத்து அந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டாலோ, இல்லை முறையாக செய்யணுன்னா நான் கூட செஞ்சு கொடுப்பேன், அப்படி ஒரு தருணத்தை ஏற்படுத்திக்கிட்டாலோ, பெரிய கடன் வாங்காமல், பெரிய நஷ்டங்கள் ஆகாமல், தலைமுடி மட்டும்தான் கொட்டும் உங்களுக்கு, மற்றபடி இடையூறுகள் வராமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஒரு சில ஜாதகர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு கால தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய தருணம் இருந்திருந்தா விரைவில் திருமணம் நடக்கும். மீன ராசிக்காரர்கள் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சு இருந்திருந்தீங்கன்னா ஒட்டுணர்ந்து வாழக்கூடிய தருணங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது. இப்படியாம்பட்ட ஒரு தருணம் உங்கள் ராசியில் 80% மீன ராசிக்கு தான் இந்த வக்ர பெயர்ச்சி பலனே கொடுக்க போகுது. பலன் வாய்ந்த ஒரு ராசி. குரு பகவான் வீட்டில் தான் சனீஸ்வர பகவான் இருந்து மறுபடியும் சனீஸ்வர பகவான் சனி பகவானுடைய வீட்டுக்கு பெயர்ச்சிக்கிட்டார். பார்வைக்கு 2ஆம் வீட்டுடைய பார்வை, யோகங்கள் அடையக்கூடிய தருணம் வரப்போது, நல்லா இருப்பீங்க. சனி பகவானுடைய வக்ர பயிற்சியில் சுப பலன்கள் கொடுத்தார்னா தடபட்ட விவாகம், சுபகாரியம் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? மண்ணு, பொண்ணு, மாலை, மாளிகை, வண்டி, வாகனம், நல்ல துணிமணி, முக மலர்ச்சி, ஃபேஸ் வேல்யூ, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, ஒரு நாட்டாமை போல, அது கோயிலுக்கோ உங்களுடைய ஊருக்கோ ஒரு உயர்ந்த பதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். காசு பணத்துக்கெல்லாம் குறை வராது. தானங்கள், தர்மங்கள் பண்ணக்கூடிய அமைப்புக்குண்டான யோக நிலைமையை கொண்டு வைக்கக்கூடிய தருணம் சனீஸ்வர பகவான் நல்ல பலனை கொடுத்தா இதெல்லாம் அள்ளி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, தான் பிள்ளைங்க, தான் சொந்த பந்தத்தோட ஒரு அரவணைப்பு, அன்பான ஒரு அமைப்பெல்லாம் கொண்டு கொடுப்பார். ஆனால் சனீஸ்வர பகவான் கெடு பலனை கொடுத்தாருன்னா நாடி நரம்புகளில் பிரச்சனை, காது வலி, பல்லு வலி, எலும்புகளில் தேய்மானம், கணையும் பிரச்சனை, அஜீர்ண கோளாறு, எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு இடையூறுகளை காலுக்கோ கையுக்கோ கொடுப்பார். மனநல பாதிக்கப்பட்டவனுடைய தன்மை ஏற்படக்கூடிய அமைப்புகளும் கொடுப்பார். இன்னும் கெட்டு போயிடுச்சுன்னா விபத்துக்களைத்தான் கொடுப்பார். எலும்பு முறிவுகளை கொடுப்பார். இந்த மாதிரியான தருணத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் குடும்பத்தை விட்டு விலகி பற்றற்ற நிலையில் தனக்குன்னு வாழக்கூடிய அமைப்பு இல்லாமல் தேவையில்லாத இடையூறுகளை சந்திக்கக்கூடிய தருணத்திலையும், வீணான மன கசப்புகளை கொடுக்கக்கூடிய தருணத்தையும், பல வம்பு தும்பு வழக்குகளை, சட்ட சிக்கல்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவார்.
ஒரு மனிதன் போகக்கூடாத இடம் போலீஸ் ஸ்டேஷன், ரெண்டாவது இடம் கோர்ட்டு. இப்படி போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் போகிறதுக்கு காரகன் சனீஸ்வர பகவான். வீணான பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல் இருக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிங்க. தேவையில்லாத இடையூறு இல்லாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக இந்த பிரபஞ்ச விதியோடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியோட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடு சாமி அப்படின்னு சனீஸ்வர பகவானை வேண்டிக்கிங்க. கெடுபலன் இல்லாமல் இருக்க, தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தை சொல்லுங்க. 100க்கு 100 தாக்கங்கள் குறைஞ்சு சனீஸ்வர பகவானுடைய பார்வை நல்ல பலனாக அமைஞ்சு உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் வச்சுக்குங்க, இல்லை எழுதிக்கிங்க. ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனீஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி. இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா உச்ச நிலைமை தான் அடைவீங்க. சனீஸ்வர பகவானுடைய வக்ர பேச்சில் தாக்கத்தில் உடையவர்களுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி யாருக்கும் எந்த குறையும் வராமல் எம்பெருமான் சனீஸ்வர பகவானை முறையான வழிபாடுகள் மூலியமாகவே, இல்லை சென்னை பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் எம்பெருமானை பார்த்துக்கிட்டு வாங்க. கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, இருந்தாலும் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த குறையும் வராமல் எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எந்த குறையும் வராமல் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.